அழகே அழகு அப்கமிங் எபிசோட் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டுப்போம். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் நடந்த பிரச்சனைனால பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு. அதனால் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்துடுறாரு. அதை பார்க்குற பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அப்பா வர ஹாலில் உட்காந்துருக்காரு, ஏன்டா இந்த சமயத்தில் போய் குடிச்சிட்டு வர வந்திருக்க, சரி நான் உன்னை உள்ளே கூட்டு போகிறேன், நீ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா சுரேஷை கூப்பிட்டு வராங்க. சுரேஷ் ஒரு மாதிரி தள்ளாடிட்டே வராரு. அதை பார்க்குற அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சுரேஷ் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா இருங்கப்பா, அவன் தூங்க போகிறான், அவனுக்கு டயர்டாக இருக்கான், நான் ரூமில் விட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேஷும் கிட்ட வராரு. சுரேஷ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கால் கிட்ட போய் உட்காடுறாரு. அவரை பார்த்தோன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்னடா குடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஆமாப்பா குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்கிறான். அவன் இப்போதான்ப்பா குடிச்சிருக்கான், மனசு கஷ்டமாக இருக்குன்னு குடிச்சிட்டான் போல, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அப்பா ராகவன் பார்த்தீங்கன்னா அழ ஆரம்பிச்சிடுறாரு. பையனை நான் இந்த நிலைமையிலேயே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகுறாரு. உனக்கு உன் பொண்டாட்டி வேணால் சரியில்லாமல் இருக்கலாம்டா, ஆனால் உன் குடும்பம் அப்படி இல்லை, உன் குடும்பத்தில் இருக்க நாங்கள் எல்லாரும் உன் கூட தாண்டா இருப்போம், ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னாப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அழாதீங்கப்பா, அவன் இதுக்கப்புறம் குடிக்காமல் நான் பார்த்துக்கிறேன், காலைல அவங்ககிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவனை கூட்டு போய் ரூமில் படுக்க வைடா அப்படின்றாங்க. தூக்கிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அவன் தள்ளாடுறான். உடனே ராகவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் போய் படுங்க, நான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அமுச்சு வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் சுரேஷ் கிட்ட வாடா உன் ரூமுக்கு போகலாம், போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சுரேஷ் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் வரலடா, அவள் இருக்கிற திசை பக்கமே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கேயே படுத்துக்கிறேன், ஹால்லேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோஃபாலேயே படுக்கிறாங்க. சரி பாக்கியராஜன் பார்த்தீங்கன்னா தலை கண்ணை எடுத்து வச்சுட்டு படுக்க வச்சுட்டு போகிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எழுந்துட்டு அவங்க வீட்டுக்காரர் எழுப்புறாங்க. இது வாக்கிங் போகிற டைம் ஆயிடுச்சு, இன்னுமே இவர் எழுந்துக்காம தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் குரல் கொடுப்பாங்க. ஆனாலும் அவர் குரல் கொடுக்க மாட்டார். அந்த ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏதோ ராகவன் இறந்து போயிட்ட மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்கன்ற மாதிரி ஒரு செகண்ட் நம்மளுக்கே தோணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ராகவன் அந்த பக்கம் திரும்பி படுப்பார். அப்போ தான் நம்மளுக்கே தெரியும் ஓகே ஓகே உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அசதியாக இருக்காரு போல், சரி தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. விட்டுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஹாலில் படுத்துட்டு இருக்காங்க. அவனை போய் குரல் கொடுக்குறாங்க. ஆனால் சுரேஷ் ஏந்துக்கல. இவன் என்ன இங்கே படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிச்சனில் மலர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சுரேஷ் ஹாலில் படுத்துருக்கான் அப்படின்னு சொல்லின்னு கேட்குறாங்க. தெரியலத்தா, அவர் தான் சொன்னார் அவன் ரூமில் போய் படுக்க சொன்னால் படுக்காமல் இங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டானா, நைட் லேட்டாக தான் வந்தானா, அவர் தான் கதவுலாம் திறந்து விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த பேய் இருக்கிற இடத்துல இவன் எங்கேருந்து போய் படுக்க முடியும், அதனால தான் அவன் ஹால்லேயே பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்கிறாங்க. சரி மாமா என்ன ஏஞ்சிக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியல ஏஞ்சிக்கவே இல்லை மலரே, ரொம்ப அசதியாக தூங்குறாரு, நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை போல், சரி நானும் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு காஃபி வேணுமா எடுத்துகிட்டு வருவான்னு கேட்குறாங்க. சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அங்கே டைனிங் டேபிளில் போய் உட்காடுறாங்க. அதுக்கிட்ட இவ்வளோ வருஷத்தில் உங்கள் மாமா எப்போயாவது வாக்கிங்கை ஸ்கிப் பண்ணி பார்த்துருக்கியா, இன்றைக்கி பேர் வாக்கிங் கூட அவர் ஏஞ்சி போகவே இல்லை, பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனை நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதி ரூம்லேருந்து வெளியில் வராங்க. சுரேஷ் அங்கே ஹாலில் தூங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் போய் மலருக்கு குட் மார்னிங்லாம் சொல்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா மதிக்கிட்ட நீ இன்னும் வாக்கிங் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே இந்த டைமுக்குலாம் போயிடுவே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்போல்லாம் காலேஜ் போயிட்டு இருந்தேன், இப்போ காலேஜ் போக வேண்டிய வேலை தான் இல்லைல்ல, நான் பொறுமையாக அப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல நீ போ, இப்போ என்ன செய்ய போகிறீங்க இருந்து, நீ எப்பவும் போகிற மாதிரியே போ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்லங்க நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் திரும்பவும் இப்போ நீ போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா அவள் தான் அப்புறமா போய்க்கிறேன்னு சொல்கிறாள், விட்டா அவளுக்கு நீ ஷூ மாட்டி எதுவும் போய் ரோட்டில் நிற்க வச்சிருவ போல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆயிடுறாங்க. மாமாவே வாக்கிங் போகாமல் தூங்கிட்டு இருக்காரு, இவ வாக்கிங் போயே தான் ஆகணுமா, ஒழுங்காக வீட்டு வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டேனாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்கன்னு மலர் சொல்கிறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா கிட்ட வராங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பண்ணுறாங்க. என்னை எங்கே அடிச்சிட போகிறாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி பண்ணுறாங்க. மதி பார்த்தீங்கன்னா நான் என்ன வேலை செய்யட்டும்னு கேட்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா கிச்சனில் எந்த வேலையும் இப்போதைக்கு இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் வாசல் பெருக்கி கோலத்தை போட போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வச்சிடுறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்ன என்கிட்டேருந்து அவளை எஸ்கேப் பண்ணி அமுச்சு விட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மலர் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா புருஷங்காரன் ஆளில் தூங்குறான், அதை பற்றி எதுவும் விசாரிக்கல, அவன் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் 50 தடவை ஆடிட்டு இருக்கா, இவெல்லாம் என்னத்த பண்ண போகிறாளோ வீட்லேயே இருந்து அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க.
அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா, கிச்சன்ல மலருக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு, "இன்னும் வேறு ஏதாவது வேலை இருக்கா?" அப்படின்னு சொல்றாங்க. மதியம் லஞ்ச் எப்போ செய்ய போறீங்கன்னு கேட்குறாங்க. "அது இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து தான் நான் செய்ய போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி அப்போ நான் ஒரு ஜாப்க்காக அப்ளை பண்ணணும். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். நான் போய் அப்ளை பண்ணிட்டு வரவான்னு?" கேட்குறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட கேட்குற? இப்போ அப்ளை பண்ணு. 1/2 அன் ஹவர் இல்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. உன் வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம்குள்ள போறாங்க. இங்க ஹால்ல உட்காந்து இந்த ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "சுரேஷும் உள்ள தானே இருக்கான். ஐய்யய்யோ! சுரேஷும் உள்ள தானே இருக்கான். சுரேஷும் உள்ள தானே இருக்கான்" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி பதட்டமா எழுந்துச்சிக்கிறாங்க. "மலரே மலரே இங்க வா. சுரேஷும் உள்ள தாண்டி இருக்கான். இவனும் இந்த சமயத்துல உள்ள போயிருக்காங்க. எதுனா பிரச்சனையா போகுது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த" அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் ராஜலட்சுமி சும்மா இல்லாம சுரேஷோட ரூமுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா, "சுரேஷே சுரேஷே" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. சுரேஷும் பதற அடிச்சுட்டு வெளிய வராரு. என்னம்மான்னு, "இல்லடா எதனா பிரச்சனையாடா? எதனா ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ வேற வெறுப்பேத்தாத போம்மா." "இல்லடா அவ வேற உள்ள வந்தாளே அதனால தான்டா கேட்டேன்" அப்படின்றாங்க. "ஒழுங்கா போம்மா ஒண்ணும் இல்லன்னு" சொல்றாங்க. ஆனாலும் ராஜலட்சுமி போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஹால்ல அங்கிட்டு இங்கிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. நெஞ்ச புடிச்சுக்கிட்டு, "என் பையனுக்கு எதனா ஆயிடுமோ? என் பையனுக்கு எதனா ஆயிடுமோன்ட்டு" கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் தலை வாரிட்டு சீப்பு வைக்கும்போது சீப் கீழ விழுந்தது. கூட நோட் புக்ஸ்லாமும் கீழ விழுந்தது. அந்த சத்தத்த கேட்டு ராஜலட்சுமி திரும்பவும் பார்த்தீங்கன்னா, அவங்க ரூம் கிட்ட போய், "ஐயோ! சுரேஷே சுரேஷ் என்ன ஆச்சுடான்னு?" சொல்லி கத்துறாங்க. சுரேஷ் வெளிய வந்துட்டு, "ம்மா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை?" "இல்லடா ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுடா" அப்படின்னு சொல்றாங்க. "ஒண்ணும் இல்லம்மா நோட் புக் தாம்மா கீழ விழுந்தது. ஒண்ணும் இங்க பிரச்சனை இல்ல. நீ போம்மா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, இங்க ஹால்ல வந்து நின்னு புலம்புறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்ல அத்த" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய் என்னதான் இருந்தாலும் அந்த பேய் உள்ள இருக்கால்ல, என் பையனுக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல பாக்கியராஜும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. சுரேஷும் கிளம்புறாரு. 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? சரி பார்த்து போங்கன்னு சொல்லி ராஜலட்சுமி அனுப்பிச்சு விடுறாங்க. அவங்கள அனுப்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் என் பையனுக்கு காவல் காக்கவே சரியா இருக்கும் போலயே" அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, மலர் பார்த்தீங்கன்னா, கீரை வாங்கிட்டு உள்ள வராங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "என்ன மலர் சமையல் வேலைலாம் முடிச்சிட்டியா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த நான் இனிமே தான் செய்ய போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? சரி அந்த மதியம் என்ன பண்றா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவ ரூம்ல ஏதோ வேலைக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு" சொல்றாங்க. "அதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம். அவள வர சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த அவ இருக்கட்டும் ரூம்ல அப்ளை பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு "பரவால்ல வர சொல்லு. இப்ப என்ன அதுக்கு அவசரம்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மலரும் பார்த்தீங்கன்னா, மதிய போய் கூட்டு வராங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "மலரே நம்ம வீடு ரொம்பவே தூசா இருக்கு. கால கீழ கூட வைக்க முடியல. கால்லாம் ஒரு மாரி கூசுது. அதனால நீ என்ன பண்ற? வீடெல்லாம் பெருக்கி எடுத்துட்டு மாப் போட்டுரு" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்ட்ட நல்லா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "உனக்கு தெரியல மலரே, ரொம்பவே மண்ணா இருக்கு. அதுவும் இல்லாம அந்த அணில் வேற அடிக்கடிக்கு வருதுல்ல. அதனால அந்த பரண மேல இருக்க சாமான்லாம் எடுத்து கிளீன் பண்ணிடுன்னு" சொல்றாங்க. "அத்த அணில்லாம் இப்ப வரதில்ல. அதெல்லாம் உனக்கு தெரியாது. வருது. நீ எடுத்து கிளீன் பண்ணு. நான் சொல்ற வேலைய மட்டும் செய்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் அத்த? சரி அத்த நான் சாப்பாடுலாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா செய்யட்டுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த வேலையெல்லாம் நீ செய். சமையல் வேலைய அவ பார்த்துக்க சொல்லு. அவள செய்ய சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "சரி அத்த சமையல் வேலையும் நானும் மதியம் சேர்ந்து செய்றோம். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த கிளீனிங் ஒர்க்லாம் பண்றோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "நான் சொன்ன வேலைய மட்டும் நீ செய் மலருன்னு" சொல்றாங்க. உடனே ராகவனும் பார்த்தீங்கன்னா, "அவங்க கேட்கறது மதிய தான். அவங்க சொல்லட்டும் செய்றாங்களா இல்லையான்னு. நீ எதுக்கு பேசுற?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மதி பார்த்தீங்கன்னா, "எனக்கு சமைக்கிறதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க சாப்பிடுற அளவுக்கு வெரைட்டியாலாம் எனக்கு செய்ய தெரியாதுன்னு" சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, "ஓ! உனக்கு செய்ய முடியாத வேலைன்லாம் வேற இருக்கா? உன்னால எல்லாமே செய்ய முடியும்ல நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்றாங்க. "புருஷனையே கை நீட்டி அடிக்க முடியுது. சமையல் செய்ய முடியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "நான் சமையல் செய்யவே மாட்டேன்லாம் சொல்லல. செய்வேன். ஆனா நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு செய்ய வராது" அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, "இப்ப செய்றியா இல்லையான்னு" கேட்குறாங்க. விடுகதை: மரத்திற்கு மேலே பழம், பழத்திற்கு மேலே மரம். அது என்ன? சரி நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதி பார்த்தீங்கன்னா சமையல் பண்றதுக்கு போயிடுறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரி கிளீனிங் ஒர்க் பண்றதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா, ரேவதிக்கு மெசேஜ் பண்றாங்க. "என்ன ரேவதி ஃபோன் கிட்ட தான் இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாமா சொல்லுங்க. அவரு ஒரு பத்திரிக்கை காணோம்னு தேட சொன்னாரு. அத தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க என்ன அண்ணி பண்றீங்கன்னு?" கேட்குறாங்க. "நான் என்ன பண்றேன்? உங்க அம்மா இங்க ரொம்ப ஒரு ஃபுல் ஃப்ளோல இருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. "கிளீன்லாம் பண்ணணுமா வீட்ட? பரண மேல இருக்க சாமான்லாம் எடுத்து கிளீன் பண்ணணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? கிளீனிங் ஒர்க்லாம் நீங்க பண்றீங்கன்னா, அப்ப சமையல் வேலைய யார் பார்த்துக்கிறா?" அப்படின்னு சொல்றாங்க. "வேற யாரு? மதி தான். மதி தான் இனிமே சமைக்கணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! இந்த அளவுக்கு ஆயிடுச்சா? மதி காலேஜ்க்கு போகலன்னோனே எங்க அம்மா இந்த மாரி பிளான் போட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா, ஆமா" அப்படின்னு சொல்றாங்க. "மதி என்ன உனக்கு சமைக்க தெரியுமா?" அப்படின்னு 3 பேருமே பார்த்தீங்கன்னா, WhatsAppல பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் நோட் அனுப்பிக்கிறாங்க. சமைப்பேன். ஆனா, இவங்கலாம் சாப்பிடுற அளவுக்கு வெரைட்டியாலாம் எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா, "இப்ப என்ன மதிய மெனு என்னவா இருக்கும்?
தயிர் சாதமும் ஊறுகாவும் தான் இருக்கும். மதி தயிர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில இருக்குது, ஊறுகாய் அங்கே பரண மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே, ஓகே செஞ்சுட்டா போச்சு. ஊறுகாய் ஃபைபர் தான், உடம்புக்கு எல்லாமே நல்லது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மதி சீரியஸாக பேசுறியா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் சீரியஸாக தான் பேசுகிறேன். தயிர் குழம்பு வச்சுட்டு ஊறுகாய் எடுத்து வைக்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா சேலடோ புரோட்டீனுக்கு முட்டை ஆம்லேட்டோ பண்ணிவிடுவேன். கம்ப்ளீட் ஒரு புரோட்டீன் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் திரும்பவும் கேட்குறாங்க, நீ விளையாட்டு கேட்குறியா சீரியஸாக கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மதி பார்த்தீங்கன்னா சீரியஸாக தாங்க கேட்குறேன் அப்படின்றாங்க. உடனே ரேவதி பார்த்தீங்கன்னா, நீ மட்டும் இதை செஞ்சு எங்கள் வீட்டு ஆளுங்க சாப்பிட்டுட்டாங்கன்னு வை, அதிசயம் தான் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயம் கரெக்டாக தங்கராஜ் வராரு. இவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவர் நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ரேவதியும் பார்த்தீங்கன்னா பதற வச்சுட்டு எந்து போகிறாங்க. பத்திரிக்கை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பத்திரிக்கை கண்டுபிடிச்சின்னா எடுத்துகிட்டு வர வேண்டியதானே, வர உன் போக்கே சரியில்லை. யாருக்கும் நீ வாய்ஸ் மெசேஜில் அனுப்பிச்சிட்டு இருக்க, அதை பார்த்து சிரிக்கிற, எந்நேரம் கையில் ஃபோனாகவே சுற்றிட்டு இருக்க, யாருக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அவகிட்ட என் நம்பரே இல்லை, என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. மெசேஜ் பண்ணட்டும், அதுக்குன்ட்டு ஒரு அளவு இல்லை, ஒரு நாள் ஓயாமையா வர நீ செய்யறதே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சரி நீங்கள் காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு எப்பவும் போல் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரேவதி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க அவருக்கு காஃபி போடுறதுக்காக. ஆனால் தங்கராஜ் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற நடவடிக்கை, இவ பண்ணுறதெல்லாம் வர சரியே இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து வரும் விறுவிறுப்புகளும் சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடுகதையின் விடை அண்ணாச்சி பழம்.